அம்மா அல்லாதீங்கம்மா, தம்பி வந்துடுவான். காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க, இந்த பாலையாவது குடிங்கம்மா. எனக்கு வேண்டாண்டா. சுவாமி எங்க இருக்கா, என்ன சாப்பிட்டான்னு தெரியாம நான் எப்படிடா சாப்பிட முடியும்? அவ என்ன குழந்தையாம்மா, அப்பா கூட்டிட்டு வந்துருவார். நீங்க உங்களை வருத்திக்காதீங்க. அவன் எவ்வளவு பெரியவன் ஆனாலும் அவன் எனக்கு குழந்தை தான்டா. பசிச்சாலும் அவன் வாயை திறந்து சொல்ல மாட்டான்டா. நான் தானே அவனை கெஞ்சி சாப்பிட வைப்பேன். இப்ப எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எதுவுமே தெரியலையே. கவலைப்படாதீங்கம்மா, இங்கதான் எங்கேயாவது விளையாட போயிருப்பான். அப்பா அவனை அழைச்சிட்டு வந்துருவா. மகா, அம்மா அப்பா வந்துட்டா. என்னன்னா நீங்க மட்டும் தனியா வர, சுவாமி எங்கண்ணா? என்னாச்சுன்னா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கேன். சொல்லுங்கண்ணா. ஏன்னா அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஏதாவது சொல்லுங்கண்ணா. ஏன் அமைதியா இருக்கேன், ஏதாவது சொல்லுங்கண்ணா. இல்ல மகா, எங்க தேடி அவன் கிடைக்கல. ஐயோ பகவானே, என்ன சொல்றேன்? இதெல்லாம் கேக்குறதுக்காக நான் இத்தனை நாளி உயிரோட இருந்தேன். பகவானே, உனக்கு கருணையே இல்லையா? ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? நீயே கதின்னு இருந்ததை தவிர நாங்க என்ன தவறு செஞ்சோம்? மகா, சுவாமிநாதன் கிடைச்சிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பகவான் நம்மளை கைவிட மாட்டார். ஐயா, 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 அண்ணா, யாரோ வந்திருக்கா. சுவாமி தான் வந்திருக்கான் போல இருக்கு. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. காஞ்சி காமகோடி பீடாதிபதி சங்கராச்சாரியார் மடத்துல இருந்து வரோம். என் பேரு நீலகண்ட சாஸ்திரிகள். சொல்லுங்க சுவாமி, என்ன விஷயம்? உங்க குழந்தை சுவாமிநாதன் காலம்பரையில இருந்து காண சுவாமி. கலங்காதீங்கோ, அவரை பத்தி செய்தி சொல்லதான் வந்திருக்கேன். அவர் சுவாமிகளோட முகாம்ல தான் இருக்கார். அங்க எப்படி வந்தா? அது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படியோ வந்திருக்கார். சுவாமிநாதன் நன்னா இருக்கானோ? அத பத்தி நீங்க கலங்காதீல், அவர் நன்னா இருக்கார். அப்ப நான் சுவாமியை போய் கூட்டின்னு வந்துடுறேன் மகா. நானும் வரேன். நீ வா. செத்த பொறுங்கோ, சுவாமிகள் உங்க குழந்தையோட 4 நாள் வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். அவர் 4 நாள் கழித்து வருவார்னு உங்களாண்ட செய்தி சொல்லிட்டு வர சொன்னார். 4 நாளா? அவனை பிரிஞ்சு போற நாளை கூட என்னால இருக்க முடியாது. வாங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடலாம். அவரை நினைச்சு கலங்காதே, அவர் அங்க சுபமா இருப்பார். சுவாமியை கூட தங்குற பாக்கியம் அவ்வளோ எளிதில யாருக்கும் கிடைக்காது. அவருக்கு கிடைச்சிருக்குன்னா அது நீங்க செஞ்ச புண்ணியம் தான். அப்ப நான் புறப்படட்டா? சரி வாங்கோ. ஏனா சித்த நில்லுங்க. ஏனா ஏனா நீங்க பாட்டு போயிட்டே இருக்கேன். வாங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடலாம். மகா, போய் அழைச்சிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்ல. உலகம் போற்றும் அவ்வளவு பெரிய சுவாமிகள் நம்ம குழந்தைய கூட வச்சுக்கணும்னு பிரியப்படுறாருன்னா அது தெய்வாதீனமான காரியம்தான். அதனால அதை நம்ம பாழாக்க வேண்டாம். அவனை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நீங்க வரலனாலும் பரவாயில்ல. மகா, செத்த போரு. நான் சொல்றேன் நோலியோ. இல்லன்னா பெத்தவளுக்கு தான் குழந்தைய பிரிஞ்சிருக்கிற வலி தெரியும். நீங்க வரலனாலும் பரவாயில்ல. சுவாமியை போய் நானே அழைச்சிட்டு வந்துடுறேன். மகா, நான் சொல்ல நீ பாட்டு போயிட்டே இருக்க. சரி போ. என்ன மீறி நீ போறதா இருந்தா இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போ. எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? சுவாமிநாதனை விட்டுட்டு என்னால மட்டும் இருக்க முடியும்னு நினைக்கிறியா? இல்லம்மா, நீ பொம்மநாட்டி அழுது கொட்டி தீத்துட்ட. நான் அப்படி இல்லையே. என் வலியும் வேதனையும் உள்ள வச்சு அழுதுன்னு இருக்கேன். இல்லன்னா அவன் எங்க போக கூடாதுன்னு நான் பயந்துட்டு இருந்தேனோ, அவன் அங்கேயே போயிட்டான்.
புரியுதுமா. நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்லையே. 4 நாள் தானே. அது வரைக்கும் அந்த பகவான் மேல பாரத்தை போட்டு பொறுமையா இருப்போம். நம்ம பிள்ளையாட்டா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுது, அதுவே போதும். வா வா, உள்ள போலாம். சுவாமி, இங்க இருக்கிற பொருள்கள்ல உனக்கு பிடிச்ச பொருளா ஒண்ணு எடுத்துக்கோ. ஆனா அது விலை உயர்ந்த பொருளா இருக்கணும். சரிங்க சுவாமி. விஸ்வநாதா, சுவாமி, உனக்கு பிடிச்ச பொருளை ஒண்ணு எடுத்துக்கோ. ஆனா அது விலை உயர்ந்ததா இருக்கணும். சரிங்க சுவாமி. சுவாமிநாதா, சுவாமி, நீயும் உனக்கு பிடிச்ச பொருளை எடுத்துக்கோ. ஆனா அது விலை உயர்ந்ததா இருக்கணும். மணிகண்டா, சொல்லுங்க சுவாமி. நீ ஏன் வைர கிரீடத்தை தேர்ந்தெடுத்தாய்? சுவாமி, வைரம் மிகவும் விலை உயர்ந்தது. அது மட்டுமல்லாமல் நம் நாட்டை ஆண்ட பெரிய பெரிய மன்னர்கள் கூட வைரம் பதித்த அணிகலங்களையும் கிரீடங்களையுமே பயன்படுத்தி ஆட்சி புரிந்தாங்க. அதனால நான் அதுவே தேர்ந்தெடுத்தேன் சுவாமி. விஸ்வநாதா, சுவாமி, நீ ஏன் வாளை தேர்ந்தெடுத்தாய்? சுவாமி, மன்னர்களுக்கு ஆட்சி கிடைக்க வைர நகைகளையும் கிரீடங்களையும் விட மிக முக்கியமானது வாள்தான். அதான் அதை தேர்ந்தெடுத்தேன். சுவாமிநாதா, சுவாமி, நீ ஏன் காவி உடையையும் ருத்ராட்சத்தையும் தேர்ந்தெடுத்தாய்? காவி உடையும் ருத்ராட்சமும் தான் எனக்கு விலை உயர்ந்ததா தெரியுது சுவாமி. எதனால் அப்படி தெரிகிறது? ஒரு பொருள் விலை உயர்ந்ததா இல்லையான்னு அதோட தோற்றத்தை வைத்து மட்டும் முடிவு பண்ண முடியுமா சுவாமி? இந்த கிரீடம் வாள் எல்லாம் நிலையானது இல்லை சுவாமி. அதனால் கிடைக்கும் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம். சில சக்திகள் நம் கண்ணுக்கு புலப்படும், சில சக்திகளை நம்மால் காண முடியாது. அந்த சக்திகள் தான் நம்மை வழிநடத்துகிறது. அதுபோல் இந்த காவி உடையை அணிஞ்சவா பேரும் புகழும் அவ செஞ்ச புண்ணியமும் இன்னும் நிலையா நிற்கிறது. இந்த புனித விஷயங்களால் நம் மனதிற்கு என்றும் ஆத்ம திருப்தி தரும் சுவாமி. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இந்த லோகத்துல எந்த பறவையும் பறக்க கத்துண்டு ஜனிக்கிறது இல்ல. இந்த லோகத்துல வந்த பிறகு அதுவாவே பறக்க தொடங்குறது. அதுபோல நேரம் வரும்போது உனக்கான பொறுப்புகள் புரிய வரும். அப்போ நீ செய்ய வேண்டிய கடமைகள் யாரும் சொல்லாமலேயே நோக்கு புரிய வரும். நோக்கு எதுவும் நான் சொல்லித்தர வேண்டியதில்லை, காலம் கத்துக் கொடுக்கும். இந்த லோகத்துல ஜனிச்சவா எல்லாருமே கெட்டவாளாகவும் மோசமான ஆளாகவும் இருக்க விருப்பப்படுறதில்ல. அவ எல்லாருமே நல்லவாளா இருக்கத்தான் ஆசைப்படுறா. ஆனா அவ இந்த லோகத்துல எதிர்கொள்ற சம்பவங்களால தான்
அவ தன் விருப்பத்தை மாத்திக்கிறா. எந்த ஒரு கஷ்டமான சந்தர்ப்பத்திலையும் தன்னைத்தான் மாத்திக்காதவாதான் கடைசி வரைக்கும் நல்லவாளா நிலைக்கிறா. புரியுறதா? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உன் அகவிருப்பத்தை மாத்திக்காம கடைசி வரைக்கும் பகவான மனசுல நினைச்சுண்டு உன்னை நம்பி வர்றவாள வழி நடத்துவேன்னு நான் நம்புறேன். हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर சுவாமி, கிழமையும் முடிஞ்சிடுத்து, நான் வந்த வேலையும் முடிஞ்சிடுத்து. நான் புறப்பட்டுறேன் சுவாமி. குழந்தை, கிழமைதான் முடிஞ்சு போச்சு. ஆனா நோக்கு, இனிமேதான் இங்க வேலையே. நேக்கு இங்கிருந்து போக மனசே வரல. ஆனா நான் இங்க வந்து 4 நாள் ஆயிடுத்து. இனிமேலும் ஆத்துக்கு போகாம இங்கேயே இருக்கிறது நேக்கு என்னமோ சரியா படல. நான் போயே ஆகணும் சாமி. இப்போ இங்கிருந்து போயே ஆகணும்னு தோன்ற உன் மனசுல ஒரு நாள் திரும்பி வரணும்னு கண்டிப்பா தோணும். அப்ப நீ வருவ. ஆனா நீ வரும்போது இந்த லோகத்தை விட்டே நான் போயிருந்தா நீ எங்க போய் என்ன தேடுவ, என்ன பண்ணுவ? சாமி, அப்படியெல்லாம் பேசப்படாது. எவ்வளவு நாள் தான் நான் உனக்காக காலத்திடம் கடன் வாங்குவேன்? என் கணக்கு முடிஞ்சுட்டே இருக்கு சுவாமிநாதா. சுவாமி, நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த பகவானோட விருப்பப்படிதான் நடக்கும். நீ எதையும் நினைச்சு கலங்காத. ஆனா உன்னோட சக்திய நீ உணரணும். இந்த லோகத்து மனுஷாலை எல்லாம் வழி நடத்த வேண்டிய பொறுப்பு நோக்கு இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ. கஷ்டப்படுறவாளுக்கும் முடியாதவாளுக்கும் அவளை தேடி போய் நீ அவளுக்கு உதவி செய்யணும். என்ன சொல்றேன்? எனக்கு புரியல. புரிஞ்சுக்கிற காலம் நெருங்கிண்டே இருக்கு. அப்போ நான் வரேன் சுவாமி. நீ திரும்பி வருவேன்ற நம்பிக்கையில தான் இந்த லோகம் உனக்காக காத்துன்னு இருக்கும். என்னன்னா அது வெளியில ஏதோ சத்தம் கேக்குறது? என்னன்னு தெரியலையே. வா போய் பார்க்கலாம். என்ன மாமி இங்க நின்னுட்டு? ஏன் பல்லக்கு இங்க நிக்குது? சாமிகள் ஏன் இங்க பல்லக்கு பார்க்க வரலாம்? என்னன்னே தெரியலையே. வீட்டு முன்னாடி நிக்கிறல்ல. எதுக்காகவா இருக்கும்? சுப்பிரமணிய சாஸ்திரிகளே வந்துட்டா. நிக்கணும். हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय பல்லக்குல வந்திருக்கான். தெரியலையே. நிர்வாகிகள் கூட கூப்பிட்டு
शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर சுவாமி, எப்படிப்பா இருக்க? உன்னை காணோன்னு 2 பேரும் எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? நான் நல்லா இருக்கேன்பா. ஆமா, நீ பல்லக்குல வந்து இறங்கினதும் நான் சுவாமிகள் தான் வந்திருக்காரோன்னு நினைச்சேன். சுவாமிகள் தான்ப்பா என்ன பல்லக்குல அனுப்பி வச்சார். அவர் எதுக்கு உன்னை பல்லக்குல அனுப்பி வச்சார்? அது நேக்கும் தெரியல. ஆனா அவர் கூட மடத்துல இருக்கிறச்ச பல விஷயங்கள் போதித்தார்ப்பா. மடத்தை பத்தியும் நிர்வாகத்தை பத்தியும் கூட சொல்லி தந்தார். அப்படியா? ஆமாப்பா. என்னாச்சுமா? புள்ளையாண்டா வந்திருக்கான், ஒரு வார்த்தை கூட அவங்கிட்ட பேச மாட்டேங்கிற. நாடி அறுது வாங்க சாப்பிடலாம். இத பாருங்க, சுவாமிகள் நேக்கு தந்தார்மா. அவர் சிஷ்யர்கள் கூட கிடைக்காத பாக்கியம் நேக்கு கிடைச்சிருக்கு. என்ன சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறல்ல, போய் கையால மீண்டு வாங்கோ. சரி, நீ போய் கையால மீண்டு வா. என்ன மகா, என்ன ஆச்சு உனக்கு? அவனை காணோன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த, இப்ப வந்திருக்கான், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, நீங்க வாங்கோ. மகா, என்னாச்சு இவளுக்கு? மகா, எனக்கு மட்டும் பரிமாறின்னு இருக்க, சுவாமிநாதனுக்கும் பரிமாறு. நான் பரிமாறினாதான் அவன் சாப்பிடுவானா என்ன? இத்தனை நாள் மடத்துல எப்படி சாப்பிட்டானா? மகா, தேவையில்லாம ஏன் புள்ளையாண்டனை கோச்சுக்கிற? ஆச்சாரியார் எவ்வளவு பெரியவா, அவளே இவனை கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறா. அத நினைச்சு சந்தோஷப்படாம எதையோ நினைச்சு எதுக்கு புலமின் இருக்க? இதுல நீங்க தலையிடாதீங்க. பெத்த புள்ள எங்க எப்படி இருக்கணும்னு நேக்கு நன்னாவே தெரியும். சரி, இப்ப என்ன நடந்து போச்சு? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம மடத்துல தங்கிட்டான். அது ஒரு பெரிய குற்றமா? இப்படியே செல்லம் கொடுத்துட்டு இருந்தேன்னா எல்லாம் அவன் இஷ்டப்பட்டுதான் நடக்கும். அப்புறம் பெத்தவான நாம எதுக்கு இருக்கோம்? உங்க கோவம் நேக்கு புரியுதுமா. உங்களை விட்டு என்னால மட்டும் தனியா இருக்க முடியும்னு நினைக்கிறேங்களா? உங்களை பார்க்காம உங்ககிட்ட பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நேக்கு தாமா தெரியும். உங்க கையால சாப்பிடணும்னு தவிச்சு போயிருந்தமா. அதான் ஆச்சாரியார் சுவாமி சொல்லி கூட நான் கிளம்பி வந்துட்டேன். என் மேல உங்களுக்கு கோவம் இருந்தா மன்னிச்சுடுங்கம்மா. இனிமேல் எது செஞ்சாலும் உங்க அனுமதியோட தாமா செய்வேன். அப்புறம் என்னமா, புள்ளியாண்டானே சொல்லிட்டானோ இல்லையோ, இப்ப சந்தோஷமா? இப்போ அது பரிமாற அவனுக்கு. இந்தா நன்னா சாப்பிடு. நான் இல்லாம என்ன சாப்பிட்டியோ, எப்படி சாப்பிட்டியோ, இந்தா. மகா, எப்படி இருக்க? பார்த்து எத்தனை நாள் ஆறுது? நான் நன்னா இருக்கேன் மாமி. ஆத்துல எல்லாரும் சேமமா இருக்காளா? அதை ஏண்டிமா கேக்குற? ஏன் மாமி, என்ன எடுத்து? என் புள்ளையாண்டானால ஆத்துல இருந்த நிம்மதியே போயிடுத்து. இந்த காலத்து புள்ளைங்க எல்லாம் எங்க பெத்துவா பேச்ச கேக்குறதுகள்? பகவான் மேல பாரத்தை போடுங்க, எல்லாம் சரியாயிடும். நோக்கு என்னடிமா, சுவாமிநாத மாதிரி புள்ள கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பாரு, என் நேரமும் போராடிட்டு இருக்க. உன்கிட்ட அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்ச. சுவாமிநாதன் பல்லாக்குல வந்த காட்சி கண்கொள்ளா காட்சிடி. ஆச்சாரியருக்கு எவ்வளவு பிரியம் இருந்தா அவனை பல்லாக்குல அனுப்பி வச்சிருப்ப. மடத்துல ஆச்சாரியார் சுவாமியோட பழகிறத பார்த்தா தான் கூடவே வச்சுப்பாரு போல இருக்கே. ஆமா மாமி, அவன் மேல உள்ள பிரியத்துல ஆச்சாரியார் 4 நாள் அவர் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். ஆனா இப்பெல்லாம் அவன் மடத்துக்கு போறதில்ல, பழையபடி பள்ளிக்கு போக ஆரம்பிச்சுட்டான். சுவாமிகள் வேற காஞ்சிபுரம் போயிருக்காராமே. நீ என்ன சொல்ற? சுவாமிகள் ஊர்ல இல்லனாலும் அவன் எப்பவுமே மடத்துல தானே இருக்கான். என்ன மகா, நோக்கு தெரியாதா? இல்ல மாமி, அவன் தினமும் பள்ளிக்கு போயின்னு தான் இருக்கான். நீங்க வேற யாரையோ பாத்துட்டு சொல்றேன்னு நினைக்கிறேன். இதோ பாருடிமா, நேக்கு ஒண்ணு பார்வையில கோளாறு இல்ல. நான் பார்த்தது உன் பிள்ளையாண்டான் தான். இல்ல மாமி, அவன் போனா என்னாண்ட சொல்லிட்டு தான் போவான். ஆனா என்கிட்ட எதுவும் சொல்லலையே. நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஆச்சாரியரோட சிஷ்ய பிள்ளைங்க மாதிரி அவனும் ஐக்கியமா இருந்தான். உண்மையாவா சொல்றேன்? சத்தியமா மகா, இதெல்லாம் உனக்கு தெரியணும்னு நினைச்ச. உனக்கு சந்தேகம் இருந்தா ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துற.
ஆனா அவனை அவ்வளவு ஆச்சாரமா பாக்கறச்சே நேக்கு உடம்பே செலுத்துடுத்து. 10 மாசம் சுமந்து பெத்த நீ அத பாக்கணும்டி. சரி மாமி, நாழியாருது, நான் வரேன். மகா மகா கணபதி, நான் மரத்துல இருந்து கொண்டு வந்த ருத்ராட்சத்தை பாத்தியா? இல்லடா, நான் பார்க்கல. எங்க வச்சேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அலமாரியில தான் வச்சேன், காணுமே. மா மா, நான் மரத்துல இருந்து கொண்டு வந்த ருத்ராட்சத்தை பார்த்தேலா? சொல்லுங்கம்மா. எங்க போறது? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். மா, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், காணோம்மா. நான் பார்க்கலடா. கணபதி, அது எங்கேயாவது இருக்கான்னு தேடி பாரு. சரிம்மா. மா மா மா, மறந்து போய் எங்கேயாவது எடுத்து வச்சிருக்க போறேன், சத்த ஞாபகப்படுத்தி பாருங்கம்மா. ஏண்டா, நீக்கு வேற வேலையே இல்லையா? ஒளிச்சு வச்சு விளையாட நான் என்ன குழந்தையா? இல்லம்மா, நேத்து உறங்கறச்ச நீங்க தான் ஆத்த சுத்தப்படுத்திட்டு இருந்தேன், அதான் தவறுதலா எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பேலான்னு கேட்டேன். உனக்காக பால் சோறும் கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சிருக்கேன். போய் உக்காரு, சாப்பிட எடுத்துட்டு வரேன். என்னடா பாக்குற? போ. என்னம்மா, சமையல்லாம் தடபடலாம் இருக்கு. ஆத்துல எதுவும் விசேஷமா? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லடா, ஏதோ செய்யணும்னு தோணிடுத்து, அதான் செஞ்சேன். பிள்ளைங்களுக்கு எதை எப்ப கொடுக்கணும்னு பெத்தவாளுக்கு தானே தெரியும். சாப்பிடுங்கோ. அம்மா, நிஜமாவே அந்த ருத்ராட்சம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? டேய், ஏன் சும்மா அம்மா வண்ட கேள்வி கேட்டுட்டே இருக்க? பேசாம சாப்பிடு, தெரிஞ்சா சொல்ல மாட்டாளா? எனக்கு சோறு வேண்டாம். சுவாமி, நோக்கு பிடிக்கணும் தாண்டா நான் பால் சோறு செஞ்சேன். இன்னைக்கு என்னமோ எனக்கு பால் பிடிக்கல, அதுல ஏதோ உண்மை இல்லாத மாதிரி தெரியுது. நீ என்ன சொல்ற? நீக்கு ஒண்ணும் புரியலையே. நீங்க ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கும் புரியல. நீ எதை பத்தி கேக்குற? எப்பவும் எனக்கு பிடிச்சதை செய்யற நீங்க இன்னைக்கு ஏன் எனக்கு பிடிக்காதது செய்றீள்? குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சில நேரத்துல அவளுக்கே தெரியாது. மத்தவா சொல்றதையும் செய்யறதையும் வச்சு தனக்கு தேவையில்லாத மேல ஆசைப்பட்டா பெத்தவா செஞ்சு கொடுக்கணுமா என்ன? குழந்தைங்க உண்மையா எது மீது ஆசைப்படுதுன்னு சில சமயம் பெத்தவங்களுக்கே புரியறது இல்ல. பசிக்காத குழந்தைக்கு பால் கொடுத்தா மறுக்கிற உரிமை அந்த குழந்தைக்கு இல்லையா? இதோ பாருடா, நீ பெரிய ஞானிதான். உன் கூட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. நீ இப்ப கேள்வி கேக்குறத நிறுத்திட்டு சாப்பிட போறியா இல்லையா? கேக்குறத நிறுத்த சொல்றீங்களா இல்ல போகிறத நிறுத்த சொல்றீங்களா? முடிவா நீ என்னதான் சொல்ல வர? பால் சோற போடுங்க, உங்களுக்கு பிடிச்சதையே செய்யறேன். காணிக்க செலுத்தலான்னு வந்துட்டு இருந்தேன். எனக்கு மயக்கம் வந்ததுனால காணிக்க எங்கேயோ நான் தவற விட்டுட்டேன். நீங்க யாராவது காணிக்க எதுவும் பாக்கலையே. முருகனுக்கு செலுத்துறதுக்காக கொண்டு வந்தேன். அம்மா, பகவானுக்காக சேர்த்து வச்ச நகை எங்கேயும் போகாது, இங்கதான் இருக்கும். நன்னா தேடி பாருங்க. முருகா, உனக்காக கொண்டு வந்த காணிக்க உன்கிட்ட சேர்க்கிற வரைக்குமாவது என் உயிரை வச்சிருக்க கூடாதா? ஏன் இப்படி என்ன சோதிக்கிற முருகா? முருகா, முருகா. தண்ணி 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 அப்பா. முருகா, தண்ணி அப்பா. முருகா, தண்ணி வேணும்பா. தண்ணி தண்ணி.
சோதிக்கிற முருகா. முருகா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி அப்பா. முருகா, தண்ணி தாங்க. தண்ணி முருகா, தண்ணி பாட்டி. தண்ணி. நல்ல நேரத்துல தண்ணி கொடுத்து என் உயிரை காப்பாத்திட்ட. நீ நல்லா இருக்கணும் தம்பி. நேக்கு எதுக்கு பாட்டி நன்றி சொல்றேன்? ஆபத்துல இருக்கிறவாளுக்கு உதவி செய்ய தானே பகவான் நம்மளை படைச்சிருக்கார். உனக்கு நல்ல மனசுப்பா. ஆமா, உன் பேர் என்ன சாமி? சுவாமிநாதன் பாட்டி. சாமிநாதனா? என்ன விஷயமா பாட்டி இங்க வந்தேன்? அந்த முருகனுக்கு காணிக்க செலுத்துறதுக்கு தான் இந்த வழியா வந்தேன்ப்பா. மயக்கம் வந்ததுல கொண்டு வந்த காணிக்க எங்கேயோ தொலைஞ்சிருச்சுப்பா. பாட்டி, வந்த வழியில நன்னா தேடி பார்த்தேலா? நல்லா தேடி பார்த்தப்பா, எங்கேயும் கிடைக்கலப்பா. கவலைப்படாதீங்க பாட்டி, பகவான் தன்னை உயிரா நினைச்சவாள என்னைக்கும் கைவிட மாட்டார். உங்க பையன் நல்லா தேடி பாருங்க பாட்டி. உங்களாண்டே வச்சுட்டு வெளியே எங்கேயோ தேடி போறேன். நன்னா பாருங்க பாட்டி. இல்லப்பா, நல்லா தேடி பார்த்துட்டு எனக்காக ஒரு தடவை தேடி பாருங்க பாட்டி. சரி. காணோம்பா. இன்னும் ஒரு தடவை தேடி பாருங்க பாட்டி. அதுல தேடி பாருங்க பாட்டி. அப்பா முருகா, என் காணிக்க கிடைச்சிருச்சுப்பா. உன்னை பார்க்கும்போது இல்லையேப்பா, இது என்ன மாயமா இருக்குப்பா. நான் சொன்னல பாட்டி, பகவான் தன்னை நம்புறவால எப்பவுமே கைவிட மாட்டார். புரிஞ்சிருச்சுப்பா, எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. சுவாமிநாதா, என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இந்த பாட்டி? நீங்க தான் இவர் தோப்பனாரா? ஆமா, ஏன் கேக்குறேன்? உங்க பிள்ளையாண்டா சாட்சாத் அந்த பகவானோட அவதாரம். இந்த மாதிரி புள்ள கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்பா. பாட்டி, ஏதோ சொல்லி குழப்பாது. ஏற்கனவே ஆத்துல குழம்பின்னு இருக்கும். டேய் வாடா. ஏனா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தோ வந்துட்டே இருக்கேன். டேய் வாடா. முருகா, 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 என்ன சொன்னாலும் சரி, உங்க புள்ள கடவுள் அவதாரம் தான். நான் உன்னை பார்க்க வந்தேன், நீ என்ன பார்க்க வந்துட்டியப்பா. ஓ கருணையே கருணை பகவானே. முருகா, முருகா, ஈஸ்வரா, ஈஸ்வரா, ஆண்டவனே, பகவானே, முருகா. ஏனா சுவாமிநாதனை பார்த்து அந்த பாட்டி கும்பிட்டு இருந்தாளே, என்ன நடந்தது? அது ஒண்ணு இல்ல மகா. அந்த பாட்டி மயக்க வர மாதிரி தூண்ல சாஞ்சிட்டு இருந்திருக்கா. சுவாமிநாதன் தான் தண்ணி கொடுத்திருக்கான். அதான் அந்த பாட்டி நன்றி சொல்றா. அப்படியா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். சரி வாங்க, நான் சாப்பிடலாம். சுப்பு, ஏன் வந்ததுல இருந்து பதட்டமா இருக்கு? ஏதாவது பேச. அது வந்து உன் முகத்தை பார்த்தா ஏன் இப்படி இருக்கு? எதுக்காக இங்க வந்தேன்னு என்னால யூகிக்க முடியறதுடா. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு நோக்கு எப்படி தெரியும்? அது சரி சரி, உன் பிள்ளையாண்டா பல்லாக்குல வந்து இறங்குனதுல இருந்து நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு நோக்கு புரிஞ்சிருக்குமே. இதுக்கு மேல நான் என்னத்தடா சொல்றது? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல நீ கஷ்டப்படுறதுக்கோ இல்ல சங்கடப்படுறதுக்கோ எதுவுமே இல்லடா. எல்லாம் நல்லதுக்கு தான். எதுனா நல்லது? என் பிள்ளையாண்டா வீட்டை விட்டு போறது நல்லதா? இல்லண்ணா, பெத்தவாளுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு. அதுவும் மகாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா
அவ எப்படி தாங்கிப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சுப்பு, இது பகவானோட விருப்பம்டா. காரணம் இல்லாமலா பகவான் இப்படி எல்லாம் செய்யறான்? நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சாந்தம் அடைய மாட்டேங்கிறது. குழந்தை இல்லாம போனா அதுல கிடைக்கிற வேதனையை விட அது காணாம போனா அதுல கிடைக்கிற வேதனை அதிகம். அந்த நிலைமையில தான் நாங்க இருக்கோம். சுப்பு, நீ எப்பவுமே உங்க ஆத்த பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. உன் பிள்ளையாண்டானை எதிர்பார்க்கிற கோடானு கோடி மக்களுக்காக அவன் உங்களை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். அதுதான் எழுதப்பட்ட விதி. அவனை நிரந்தரமா எங்க கூட தங்க வைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லையா? பாரு சுப்பு, நோக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இதுவே ஒரு விளக்கா இருந்தா ஆத்திலேயே வச்சுக்கலாம். ஆனா அந்த சூரிய பகவான இதுக்காக நீ பெருமைப்படணும்டா. அந்த மகாஸ்வரூபத்தை பேரொழிய முதல்ல இந்த லோகத்துக்கு கண்டறிஞ்சு சொன்னது நான் தான் நினைக்கும் போது ஏதோ பெரிசா சாதிச்ச மாதிரி தோன்றதுடா. அந்த புண்ணிய காரியத்தை நான் தான் செஞ்சேன்னு கர்வமா இப்ப எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும்னு தோன்றது. நீ மனச போட்டு குழப்பிக்காத. எல்லா பாரத்தையும் அந்த பகவான் மேல போட்டுரு, அவன் பார்த்துப்பான். சரி, நான் கிளம்புறேன். நல்லதுப்பா. நான் ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. போயிட்டு வாப்பா. ஈஸ்வரா. தேஷாம் ஞானி நித்யயுக்த ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானினோ அசத்வம்ச மம பிரியகா. பகவானை சேவிக்கிறவாள 4 வகையா பிரிக்கலாம். அர்த்தன், ஜிக்ஞாசு, அர்த்தாத்ரி, ஞானி. பகவானுக்கு யார்கிட்ட ரொம்ப பிரியம்னா ஞானி கிட்டதான். சுவாமி, அது ஏன்? ஞானிகள் ஏக பக்தி கொண்டவர்கள். அவளுக்கு எப்பவுமே தெய்வத்தோட தொடர்பு உண்டு. அது மத்த வாழ்க்கை இருக்கிறது இல்ல. சுவாமி, அந்த பரிபூர்ண ஞானத்தை அடைய நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த உடல் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொருள். அது நிரந்தரம் அல்ல. இந்த உடலின் தேவைகளையெல்லாம் கடந்து அந்த பரம்பொருளே சரணாகதி என்பதையே நோக்கமாக கொண்டிருப்பவனே ஞானியாகிறான். காவி உடையும் ருத்ராட்சமும் தான் நேற்று விலை உயர்ந்ததா தெரியுது சுவாமி. ஒரு பொருள் விலை உயர்ந்ததா இல்லையான்னு அதோட தோற்றத்தை வைத்து மட்டும் முடிவு பண்ண முடியுமா சுவாமி? ஈஸ்வரா. ஆம், உன் தம்பி ஒருவன் திண்டிவனத்தில் இருக்கானே, அவன் இங்க வந்திருக்கானா? சுவாமிநாதனா? ஆமாம். இல்லை, நான் வேணும்னா போய் கூட்டிட்டு வரவா? வேண்டியதில்லை. அவன் தன் மனசு நன்னா அடக்கி கட்டுப்படுத்திண்டு அத அந்த ஆன்மாவோட நிலைநிறுத்தி அந்த ஆன்மாவே பரமகதியா நினைச்சுண்டு. சாமி, தீர்த்தம் கொண்டு வரட்டுமா? அதிலேயே நிலைச்சுண்டு இருக்கான். அதனாலதான் அவன் பகவத் ஸ்வரூபத்தை அடையறான். நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். இப்புனிக்கும் மருந்தா? சர்வேஸ்வரன் என் கூட இருக்கிறச்ச நீக்கு எதுக்கு மருந்து?
உடம்பு நாளுக்கு நாள் பலவீனமா போயிட்டே இருக்க சுவாமி. என் ஆன்மா திடமாதானே இருக்கு. அதுக்கு சிறகுகள் முளைச்சி என்னோட எம்பெருமானோட பாதத்தை அடைய காத்துண்டு இருக்கு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. சுவாமி, நீங்க அப்படிலாம் சொல்லப்படாது. நீங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் அனாதையாயிடுவோம் சுவாமி. யாரு இல்லைனாலும் என் அர்த்தநாரீஸ்வரன் இருக்கிற வரையில இந்த லோகத்துல பிறந்தவா யாருமே அனாதை இல்ல. எங்களோட பாதையே நீங்க தான். நீங்க இல்லாம எங்க பயணம் முடிவடையாது சுவாமி. பயணம் முடிவில்லாதது. பயணிக்கிறவா ஒரு இடத்துல இறங்குறா, அங்க இருக்கிறவா அந்த இடத்தை விட்டு வெகு தூரத்துக்கு பயணிக்கிறா. அதனால பயணத்தை பத்தி நான் கவலைப்படுறது இல்ல. நீங்க இல்லைன்னா இந்த ஆசிரமமே அஸ்தமித்து போயிடும் சுவாமி. அஸ்தமனங்கிறதே விடியலுக்கான முன்னறிவிப்பு தானே. இன்னும் ஒரு பொழுது மட்டும்தான் பாக்கி இருக்கு. நேக்கு பின்னாடி இந்த பீடத்தை அலங்கரிக்க போற அந்த மகாபுருஷன் யாருங்கிறத கட்டாயமா உங்களுக்கு சொல்லிட்டு தான் போவேன். அதனால கவலை வேண்டாம். அவர் யாருன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா சுவாமி? முடிவு பண்ண நான் யாரு? அவன் முடிவு பண்ணிருக்கான். அது யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா சுவாமி? புதுசா தெரிஞ்சுக்க எதுவும் இல்ல. உங்களுக்கு அவன் நன்னா தெரிஞ்சவர் தான். நம்ம மடத்துல இருக்கிறவாளா சுவாமி? நான் தான் பொழுது பாக்கி இருக்குன்னு சொன்னனே, அதுக்குள்ள அவசரையே. உத்தரவு சுவாமி. ஏனா சுவாமிநாதன் ஏதோ புத்தகம் வாங்கணுமா, காசு கொடுத்து விடுங்கண்ணா. ஆசிரியர் இன்னைக்கு புத்தகம் வாங்கிட்டு வரலன்னா வகுப்புல சேர்க்க மாட்டாராம். நாளை ஆகிறது. சீக்கிரம் சாப்பாடு பரிமாறல. எல்லாம் தயாராயிடுதுடா. இப்ப பரிமாறிடுற. சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு போங்க. அம்மா, நான் கேட்ட புத்தகம் என்னாச்சுமா? அப்பா கிட்ட சொல்லிட்டேலா? சொல்லிட்டேன்டா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. தோப்பனாரே கூப்பிடுவார். பள்ளிக்கு ஒழுங்கா போகணும், சரியா? புரியுதுமா. நான் பள்ளிக்கு மட்டும்தான் போறேன். சரி, நன்னா படிக்கணும்டா. நீ படிச்சு சர்க்கார்ல பெரிய ஆளாயி கஷ்டப்படுற மனுஷாளுக்கெல்லாம் உதவி பண்ணணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். கண்டிப்பா நான் மக்களுக்கு உதவி பண்ணுவேம்மா. மகா, சத்தங்க வா. ஏனா பசங்களுக்கு பரிமாறிட்டு இருக்கணும் இல்லையோ? சித்த நாளி பொறுங்கோ. மகா, சத்தங்க வான்னு சொல்றேன் நோலியோ. தோ வந்துட்டேனா. நீங்க சாப்பிட்டுருங்கோ. தோ வந்துட்டேன். என்ன விஷயமா கூப்பிட்டேன்? நம்ம சுவாமிநாதன் விஷயம்தான். சுவாமிநாதனா? என்னன்னு சொல்லுங்க. அது வந்து என்னன்னா இப்படி தயங்கினே இருக்கேள்? சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, சுவாமிநாதன் பள்ளிக்கூடத்துக்கு காசு கேட்டியோ இல்லையோ, அதான் கூப்பிட்டேன். இந்தா. சுவாமி, இந்தாடா காசு. உன் தோப்பனார் உன் அண்ட கொடுக்க சொன்னார். அதுக்குதான் கூப்பிட்டாரா? சரிம்மா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்கோ. சரிம்மா. சுவாமிநாதா. சொல்லுங்கப்பா. கணபதி, இன்னைக்கு நீ மட்டும் பள்ளிக்கூடம் போயிட்டு வா. சுவாமிநாதன் என் கூடவே இருக்கட்டும். சரிப்பா. என்னன்னா என்னாச்சு? சுவாமி எதுக்கு பள்ளிக்கூடம் போக வேண்டாம்னு சொல்றேன்? சுவாமிநாதனை கோயிலுக்கு அழைச்சிட்டு போறதா வேண்டிட்டேன். அதான். வேண்டுதலா? என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. எப்ப நான் வேண்டினேன்? அது பழைய வேண்டுதல் டி. இப்பதான் போறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அலுவலகத்துக்கு வேற ஒரு வாரம் விடுப்பு எடுத்திருக்கேன். ஒரு வாரம் விடுப்பா?
என்ன சொல்றேன்? ஆமா மகா, இதுக்கு மேலேயும் தாமதிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். என்ன வேணாலும் சொல்லுங்க. ஒரு வாரம் அவன் பள்ளிக்கு போகலன்னா அவன் படிப்பு என்ன ஆகுறது? மகா, நான் ஏன் இப்படி சொல்றேன்னு நோக்கு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. செத்த அமைதியா இரு. இல்லனா நீக்கு கண்டிப்பா காரணம் தெரிஞ்சாகணும். வேண்டாம் மகா, அவனுக்கு சாதகமா பேசினேனா பின்னால நீதான் வருத்தப்படுவ. இல்லனா நேத்து நீங்க ஜோசியரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து உங்க போக்கே சரியில்லை. எதையோ மனசுல வச்சுட்டுதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறேன். என்னன்னு சொல்லுங்கன்னா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. மகா, நீ செத்த அமைதியா இரு. பெத்த புள்ளைய கூட வச்சுட்டு பாத்துக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? சுவாமிநாதா, நீ தோப்பனார் பேச்ச கேப்பியா கேட்க மாட்டியா? நீங்க சொன்னா கேட்காம இருப்பேன்னா சொல்லுங்கப்பா. நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாம எப்பவும் என் கூடவே இருப்பியா? உன்னை என் கூடயே வச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா. எனக்கு உங்க கூடயும் அம்மா கூடயும் இருக்கணும்னு ஆசைதான்ப்பா. ஆனா நீங்க ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்றேன்? சுவாமி, அப்பா எப்பவும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். என் பேச்ச கேட்கறதும் கேட்காததும் உன் இஷ்டம். எனக்கு உங்க விருப்பம் தான் முக்கியம்ப்பா.